ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி கால் ரே. ஒருத்திக்கு குதிரை காலு, ஒருத்திக்கு யானை காலு, உனக்கு ஏதாண்டி சந்தன காலு. அதுல வெள்ளி கொலுசு போட்டா நல்லா இருக்காது, தங்கத்துல கொலுசு போடுவோம். ஏன் இவ்வளவு நேரம் ஒரு லிஸ்ட் போட்டியே, அதுல 75 பவுன் வரலையா? ஆமா, 70 தான் வந்திருக்குது. கணக்கு தெரியாது உனக்கு? மீதி 5 பவுன் இருக்குதே. அந்த 5 பவுன்ல கால்ல கொலுசு போட்டா சரியா போயிரும். ஓகே. ஆனா நீ அந்த கொலுசை போட்டனா எப்படி இருப்ப தெரியுமா? நான் பொண்ணா பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன், நீ விட மாட்ட போல. எழுந்திருச்சு வந்தேன்னு வச்சுக்கோயேன், பாத்துக்கோ. ஐயா ஏப்பா பார்த்தால ஏன்டி எரிஞ்செறிஞ்சு விழுகிற? நான் உன்னை ரசிக்க தானே செய்யறேன். நீ உன் பொண்டாட்டிய ரசிக்கணும்னா உன் காசுல வாங்கி போட்டு ரசி, எங்க அப்பன் காசுல வாங்கி போட்டு ரசிச்சிட்டு இருக்காத. ஏன்டி அப்படம் உன்ன மாதிரி பொண்ணுங்களோட அப்பனுங்களா என்னதான் கொடுப்பீங்க? டேய், உனக்குலாம் பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம், இல்ல வரதட்சணை வேற கொடுக்கணுமா உனக்கு? அதுவும் 75 பவுன். போதுமா? இதுக்குள்ள மொத்தமா சேர்த்து நாளைக்கு தெரியும்டி உனக்கு. இப்ப எதுக்கு நீ திரும்ப திரும்ப மலை ஏறிட்டு இருக்கிற? தரே, நீ சும்மா சும்மா மலை ஏறிட்டு இருந்தீங்கன்னா பூமி தாங்காது. இத பாரு, இருக்கிற கடுப்புக்கு கொலை பண்ணாம இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டு என்ன வம்பலா எடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் கொலை பண்றது கூட தயங்க மாட்டேன், பாத்துக்கோ. நேர்ல பேசும்போது மட்டும் என் மருமக இல்ல, என் மக, என் வீட்டோட குத்து விளக்கு, கொலை விளக்கு, என் கொலைசாமியே நீதான வசன வசனமா பேசினாங்க உங்க அம்மா. இப்ப என்னடான்னா வரதட்சணை கொடுத்தாதான் வாழ விடுவேன்ற மாதிரி பேசுறாங்க. நீங்களாம் என்ன பிறவியோ? ச்சே. வாடிய தங்க செல, நீ இல்லாட்டி நான் ஒண்ணும் இல்ல. தங்கத்தாமரை மகளே வாடுதே. லட்சுமி, ரொம்பலாம் யோசிக்காத. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நம்ம ஐயனாருக்கு ஒரு சேவலை அறுத்து பொங்கலை வச்சுட்டு வந்துருவோம். நம்ம நேர்த்தி கடனை தள்ளி போட வீட்டுல ஏதாவது ஒரு கெட்டது நடந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்க அத்தை, வர வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்துடலாம். சமந்தி, சின்ன மருமகளே, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. என்ன சம்பந்தி, அப்படியே தகச்சு போய் நிக்கிறீங்க? ஏன், நான் வரக்கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சம்பந்தி. ஆண்டாள் அப்பா எங்க? இருக்காரு, இதோ கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க? வர லட்சுமி. இன்னாங்க அத்தை. வாங்க சம்மதியம்மா. என்ன சம்பந்தி, நேத்து போன்ல அப்படி பேசிட்டு இன்னைக்கு வந்து சிரிச்சிட்டு உட்காந்துருக்காளே நினைக்கிறீங்களோ? நேத்து இருந்த கோவத்துல ஏதோ பேசிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க சம்பந்தி. பரவாயில்ல சம்பந்திமா, இருக்கட்டும். நான் கொஞ்சம் யதார்த்தமான ஆளு சம்பந்தி, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா அப்படியே பேசிவிடுவேன். அதனால நிறைய சண்டை கூட வந்திருக்கு. அதனால சொல்றேன், மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா பேசிவிடுவேன். உண்மையை சொல்லணும்னா, எனக்கு இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்த்து பேசி ஆண்டாளை பிடிக்கிற வரைக்கும், ஏன் அழகர் உங்க மகளை கட்டினதுல இருந்தே மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருந்தது சம்பந்தி. ஆனா புள்ள நல்ல பிள்ளையா இருந்தா மட்டும் பத்தாது, பிள்ளைய பெத்தவங்களும் நல்லவங்களா இருக்கணும்னு நான் எப்பவும் எதிர்பார்ப்பேன். அந்த விஷயத்துல அழகர் கொடுத்து வச்சவன நீங்க எல்லாரும் நிரூபிச்சிட்டீங்க. நேத்திக்கு உங்க சின்ன மகளுக்கு இவ்வளவு போடுறோம், ஆனா ஆண்டாளுக்கு இவ்வளவுதான் போட முடியும்னு நீங்க சொன்னதுல நானும் கொஞ்சம் கோவப்பட்டு அப்படி பேசிட்டேன். கோவத்துல 75 பவுன் நகையும் 25 லட்சம் பணமும் கேட்டேன்.
ஆனா நீங்க 100 பவுன் நகையும் 25 லட்சம் பணமும் கொடுப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இதெல்லாம் நான் எனக்காகவா கேட்டேன்? உங்க மக போட்டுக்கிறதுக்காக தானே கேட்டேன். இத நான் வாங்கி வச்சு என்ன பண்ண போறேன்? இந்த நகையெல்லாம் போட்டு என் மருமகளை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இந்த பணத்தையும் உங்க மக கிட்டயும் மருமகன்கிட்டயும் கொடுத்துருங்க. சம்மந்திமா, இதெல்லாம் யார் கொண்டு வந்து? நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு என் மகன் கிட்ட சொல்லுங்க. அவன் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டான். அதுக்கு இல்ல சம்மந்தியம்மா. டேய் சும்மா இருடா. சம்மந்தி தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? சம்மந்தியம்மா, இன்னைக்கு கரிநாளா இருக்கு, அதனால இன்னைக்கு வேண்டாம். ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க மகனையும் என் பேத்தியையும் நாங்களே அனுப்பி வைக்கிறோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். டவுன்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. ஆ சரிங்க. சம்மந்தி, போன்ல கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காம என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்மந்தியம்மா. நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. சரி, நான் வரேன். வரேன் சரிங்க. வரேன் மருமகளே. சரிங்க அத்தை. ம். ம். ஏன்பா, என்னதான் இருந்தாலும் உனக்கு உன் மூத்த மக தான் முக்கியம்ல. ஏய் இல்லடா பவி, இதெல்லாம் நான் கொடுக்கலடா. டேய், நீ குடுக்கலன்னா வேற யாரா கொடுத்தா? எனக்கு என்ன தெரியும்? யார் கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க.